வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அனைவரையும் சுகி சமையல் குடில் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆம்பூர் மட்டன் பிரியாணி. இந்த ரெசிபி செஃப் தீனா சார் சொல்லி கொடுத்த ஸ்டைலில் நான் செஞ்சு பார்த்தேன். ரொம்ப அருமையாக இருந்தது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதுக்கு தேவையான இன்க்ரெடியன்ஸும் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். நான் இன்றைக்கி 1/4 கிலோ மட்டன், 1/4 கிலோ சீரக சம்பா ரைஸில் தான் நான் இன்றைக்கி பண்ணேன். இது ஒரு 2 பேர்த்துக்கு அளவான குவான்டிட்டியாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்திருக்கேன். அரைக்கிறதுக்கு ஹோல் கரம் மசாலா ஒரு 20 கிராம்ஸ் எடுத்து அரைச்சி மசாலா பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா என்னோடய காரத்துக்கு தகுந்த அளவு நான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மட்டன், தயிர், கொத்தமல்லி, புதினா ஒரு கையளவுக்கு எடுத்து நறுக்கி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பேன் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றின பிறகு நம்ம ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் தேங்காய் எண்ணெயும் சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துக்கிட்டேன். இது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் வதக்கின பிறகு இதில் நம்ம பச்சை மிளகா சேர்த்து வதக்கிக்கலாம். பச்சை மிளகா, வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் எல்லாம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டனை இதில் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா எண்ணெயில் வதங்கின பிறகு நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி, புதினா, கொத்தமல்லி, புதினா கொத்தமல்லியில் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன், கடைசியாக ரைஸ் போட்ட பிறகு சேர்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூனை விட கம்மியாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். எனக்கு காரத்துக்கு தகுந்த அளவில் இருந்தது. தேவையான அளவு உப்பு, அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க ஹோல் கரம் மசாலா 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா கிளறிட்டேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறின பிறகு இதில் தயிர் சேர்த்துக்கலாம். இந்த கரம் மசாலா கிராம்போட டாமினேட்டிங் எனக்கு ஜாஸ்தியாக இருந்தது. உங்களுக்கு வேணும்னா கிராம்போட அளவு கம்மி பண்ணிவிட்டு பட்டையோட அளவு கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க 50 ml தயிரை இதில் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் தண்ணி 1 பங்கு அரிசிக்கு 1.5 பங்கு அளவு தண்ணி எடுத்தேன். அது முதல்ல எடுத்து வச்சுட்டேன். அந்த தண்ணியிலேருந்து பாதி அளவு தண்ணியை சேர்த்து மட்டனை நல்லா வேக விட்டுக்கிட்டேன். இப்போ தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கிளறி விட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு, காரம் செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி போட்டு 8லேருந்து 10 விசில் வச்சுக்கிட்டேன். 10 விசிலில் மட்டன் நல்லா வெந்திருந்ததுங்க. குக்கரை திறக்கும் போது நல்லா கமகமன்னு வாசனை. எடுத்துட்டு கிளறி விட்ட பிறகு மட்டன் வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த தண்ணியில் மீதி அளவையும் சேர்த்துட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை கொதிக்க விட்டுட்ட பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசியை சேர்த்துக்கலாம்.
தண்ணி ஒரு பங்கு அரிசிக்கு 1.25 கப் எடுத்துக்கோங்க தண்ணி. அது நல்லா கரெக்டான அளவில் இருக்கும். தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு 20 மினிட்ஸ் ஊற வச்சு இந்த ரைஸை இதில் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து கிளறின பிறகு இதில் நம்ம எடுத்து வச்சுருந்தா புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நான் பிளான் பண்ணது எப்படின்னா, குக்கரை மூடி போட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்கலான்னு பார்த்தேன். ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே அடிப்பிடிக்கிற ஸ்மெல் வந்துடுச்சு. அதனால் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை பக்கத்தில் கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சு எடுத்து அதை சேர்த்து திருப்பி தண்ணி வற்றின பிறகு தம் போட்டுக்கிட்டேங்க. தம் 15 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி சாப்பாடை நல்லா கிளறி விட்ட பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் ரெஸ்டிங் டைம் குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு வச்சுட்டாங்க. சாப்பாடு குழையவெலாம் இல்லை, நல்லா உதிரியாக அருமையாகவே இருந்ததுங்க. டேஸ்ட்டும் ரொம்ப அபாரமாக இருந்தது. ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருந்தது. தேங்க்யூ செஃப் தீனா சார். உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்கள். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸோட அளவை நான் கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை என்னோட பகிர்ந்துக்கோங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.